Okay, very beautiful. Let us chant this verse from 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதாலிருந்து 10வது ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் சொல்லலாம். சரியா? 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். யாரெல்லாம் பகவத்கீதா வித்திருக்கீங்களோ இப்ப I just want to so yeah, I was 12 years old back then. I was reading Bhagavad Gita. I was trying to understand. எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் மனசில் நினச்சிக்கிட்டேன், என்ன கிருஷ்ணா உன்னை கொஞ்சம் ஏதோ பகவத்கீதா தான் வந்து இட்ஸ் அ புக் ஆஃப் அவர் ரிலிஜன்னு சொன்னீங்க கிருஷ்ணா, இது எனக்கு புரிய மாட்டுதே அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துக்கும் போது ரேண்டமாக நான் பேஜ் திறந்து படிக்கும் போது இந்த 10வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தை நான் பார்த்தேன். When I saw the 10வது ஸ்லோகம் 10வது அத்தியாயம், when I read this is the only ஸ்லோகம் which I understand when I was a 12 years old boy. So that is the verse that I'm going to share with all of you. I would say the first verse of Bhagavad Gita which I understood, which Krishna inspired me to understand this. So let us read that verse. 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். இப்போ கூட கிளாக்ல பார்க்கும்போது மணி 10:10ன்னு காமிச்சிச்சா, காலையில் 10:10 ராத்திரி 10:10 காமிச்சாலும் எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வந்து ஞாபகம் வரும். அல்பி லைக் கண்ணை வந்து ரெசிபிகேட் பண்ணுறாரு போல சொல்லி உடனே இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்லோகத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இன்னைக்கு. தேஷம் சததயுக்தானாம் भाजतं प्रीतिपूर्वकं दधामि बुद्धियोगं तं येन मामुपयन्ति ते. I will read again. तेषं सततयुक्तानां भाजतं प्रीतिपूर्वकं दधामि बुद्धियोगं तं येन मामुपयन्ति ते. ஸோ கண்ணன் என்ன சொல்கிறாரா, நான் இங்கிலீஷில் படித்து அப்புறம் தமிழில் விளக்கம் கொடுக்குறேன். To those who constantly devoted to serve me with love, கண்ணன் சொல்றாரு, யார் ஒருவன் எப்பொழுதும் என் மேலே பக்தி கொண்டு என் மேலே பக்தி மட்டுமல்ல பக்தியோட சேர்த்து காதலோட பக்தியை செய்கிறானோ, I will give the understanding by which they can come to me. நானே அவனுக்கு வந்து என்னை வந்து அடையிற வழியை நானே அவனுக்கு வழங்குவேன்னு சொன்னார். ரொம்ப அழகான ஸ்லோகம். கண்ணனை இப்படி அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த 12 years old பாய் நான் அப்புறம் இதை படிக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு, அப்போனா கண்ணனை லவ் பண்ணிக்கிட்டே வந்து சேவை செய்யணும். வித் லவ் யூ ஷுட் கம் அண்ட் சர்வ் த லார்ட். அண்ட் வென் யூ சர்வ் த லார்ட் வித் லவ், he will give you the understanding by which you can go back to Krishna. So I just want to have a raise of hand. யாரெல்லாம் கண்ணனை அடையணும், கண்ணனை இந்த வாழ்க்கையை பார்க்கணும், கண்ணனை ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, I need a raise of hand. Who are those people who are really interested to know Krishna personally? This verse is for you guys. This verse is for you guys. Wow. So if you're really into Krishna, the only thing that you should do now immediately is constantly devoted to serve Krishna with love. Love is very diverse. You know, love can mean many ways to you. But one thing that you should do when you love Krishna, which I would like to tell you, is follow the footstep of Mother Rukmani. ருக்மிணி தாயார் கண்ணனை கண்ணாலை பார்க்கவே இல்லை. ஆனால் பெரிய பெரிய மகரிஷிகள், பெரிய பெரிய பக்தர்கள் கண்ணனை பற்றி சொல்லுற சமயத்தில் ருக்மிணி தாயார் கண்ணனை காதால பார்த்து விட்டு காதலித்தார்கள். அதுதான் உண்மையான காதல். We cannot be judging people with the externals, wow, so handsome, so beautiful, and then I want to get married to this person and so on. It's very external. But true love develops within when we see Krishna through the ears. Means while we hearing about the glories of the Lord, the pastime of the Lord, and we getting attached to hearing such pastime, that is the real affection that to build. So the first step of devotion is known as Shravanam. Shravanam means listening to the Lord. Okay, this is chapter 10 from text 10 from Bhagavad Gita. Let us move on to our very famous Krishna book, which we are discussing. கடந்த 14 நாட்களாக கண்ணனுடைய லீலைகளை அன்னாடும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அன்னாடும் வந்து ஒரு லீலைகள் கண்ணன் புரிந்தான். பிரம்ம விமோகன லீலைன்னு கடைசியா நம்ம படிச்சோம். எப்படி Brahma is the first living creature in this entire creation. The Lord created Brahma and entrusted him in creation, that all of us exist after Brahma.
And even the Brahma himself, being the very most intellectual living creature in the entire creation, he himself getting bewildered. Brahmane vimohanam adeirana kannana puriyama. Appa neengalum yarum eppadi kannana purinjikalum? If you don't understand Krishna, if you very bewildered in pastime of Krishna, kannanoda leelagelam ungalai manadhe ayyo enna kannan ipdi pandraane neenga vande confuse ஆவனீங்களா? Not to be surprised, even Lord Brahma himself is being surprised and perplexed looking at the pastime of the Lord. The Lord cannot be understood. நேத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த உடல் எல்லாம் லிமிட்டடான சென்சஸ். உங்க பார்வை இருட்டிலே தெரியாது. உங்க பார்வை உங்க சொந்த கண்வெளிகளையே உங்களாலே காண முடியாது. இந்த பார்வை வைத்துக்கிட்டு தான் அந்த எல்லாம் பெர்ஃபெக்டான பரம்பொருளை பார்க்க ஆசைப்படுகிறீங்களா? எப்படி பார்க்க முடியும்? உங்க உடம்பே ஒரு limited. You can never see God with this present condition which is so limited. You cannot hear to a certain extent. You cannot see microorganisms. Your eyes are so limited. You cannot even see the stars in the night, We are having a body which is filled with limitations, and with this body you are trying to realize and understand the all-powerful Supreme Personality of Godhead. Good luck. You can only understand God by Vedic scripture. Shastra Chakshru. So that's the thing. Demonic people will say, oh yeah, we can't see God because human created God. That's their misfortune of not understanding the Vedic scripture. வேதத்தை தெரிந்தவன் இப்படிலாம் யோசிக்க மாட்டான். அவனுக்கு உண்மையாக தெரியும் பகவான் எங்க இருக்கிறாருன்னு. ஏன்னா you can only see God பிரேமம் ஜன சுரீத பக்தி விலோச்சனேனா. பியூட்டிஃபுல்லா பிரம்மதேவரே சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் பார்வையை உண்மையான அன்பு, மீன்ஸ் your eyes are soaked with love for Krishna, பிரேமம் ஜன சுரீத பக்தி விலோச்சனேனா. No, Vedic scripture is apurashaya. It's not written by any mortals. That's why people are in ignorance. எல்லாரும் இக்னரன்ஸ்ல இருக்கும். ஒன்றும் தெரியாம அப்படியே மனசுல எல்லாம் மனக்கற்பனையில இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் எங்க நம்மளுக்கு புரிய போகுது? Those people are in ignorance. They always remain in ignorance. That's why Krishna's opposite Durachara. Krishna says this very beautiful words by telling those who are in ignorance, Krishna will make you to keep in ignorance because you meant to be in ignorance. You're never meant to progress. So anyway, let us move on to the next part of the pastime. So இன்னைக்கு எத்தனாவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? யாராச்சும் ஐடியா இருக்கா? இன்னைக்கு எத்தனாவது அத்தியாயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பகவத்கீதால? ஆக்சுவலி நான் கொஸ்டின்ஸ் 10:50 எடுக்கலாம் இருக்கேன். பிகாஸ் இப்போ தான் நான் கதையை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 20 minutes ஆச்சும் நான் கதை சொல்லணும். 15வது அத்தியாயம். ஓகே, கரெக்டாக வேற யாராச்சும் சொல்லுங்கள். I want to know which அத்தியாயம் I'm reading. Yeah, we just started. Thank you, Roshan, for replying. Meanwhile, Roshan Ji will help him to reply those short things. But I'll take questions at 10:50, Roshan Ji. Okay, 15வது அத்தியாயம். Yes. So far, Brahma Vimohana Lila பற்றி ஒரு short recap பண்ணோம். How Brahma himself is getting bewildered. So now, today we are reading from 15வது அத்தியாயத்தில். இன்னைக்கு 15வது அத்தியாயம் படிக்கிறோம். The killing of Dhenukāsura. இன்னைக்கும் பகவான் அவருக்கு பாருங்க எத்தனை கஷ்டம்னு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுக்காக கருணை கொடுக்க வந்தார். ஆனா அவரை போய் நிறைய டீமர்கள் அழிச்சிட்டு இருக்காங்க. அதான் the haters are always there to hate, but we spread love to people. இந்த காலத்துலயும் அப்படிதான். பீப்புள் கமெண்ட் கொடுக்கறதெல்லாம் அடிச்சுக்க முடியாதுப்பா. ஃப்ரீயா இப்படி அப்படின்னு ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. They are very fantastic in finding fault. நம்மளே பார்க்கலாம், யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஒப்பீனியன், அப்படியே சும்மாவே வழங்குறது unnecessary-ஆ. This is what people nowadays, but they will be, when they see good qualities, immediately all the eyes will be closed. So that's how the people are all like flies nowadays. They just want to point out, oh, this fault, that fault. You should learn to find fault with yourself and good quality in others. That's what Srila Prabhupad actually taught us. And this is also something that I always consciously try to practice. You should always find fault within yourself to purify yourself. You can be so great, that, oh, this person is junior to me, I can find fault. So there's always these are going on, but we shouldn't be disturbed by these types of activity. People are always there to say something. They always have their right to speech. So like that, they will always say so many things. But you just remain peaceful and just do whichever the Lord is inspired within to do.
Because anyway, sarvasya chaham hridi sannivishta. The Lord is within the heart. He will dictate you to do which one is right and which is wrong. So today we are reading from the chapter Killing of Dhenukāsura. Dhenukāsura என்ன அசுரன்னு ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஆகாசுரன்னு ஒரு சர்ப்பன் ஒரு பாம்பு ரூபத்துல வந்தாரு. அப்புறம் வட்சாசுரான்னு ஒரு காஃப் ரூபத்துல ஒரு வந்தாரு ஒரு அசுரன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, anyone have any idea what form is Dhenukāsura? யாராச்சுக்கும் ஐடியா இருக்கா? சொல்லுங்க. Dhenukāsura என்ன ரூபத்துல இருக்கிற? ஓகே, அனானிமஸ் சொன்னாரு, அவர் பூல்னு நினைக்கிறாரா? ஓகே, வேற யாராச்சும் என்ன நினைக்கிறீங்க? இந்த Dhenukāsura என்ன ரூபத்துல இருக்கிற பூல்? ஓகே, ரோஷன்ஜி சொல்ல தெரியும். எனி அதர் ஒப்பீனியன்ஸ்? Dhenukāsura அசுரன் என்ன ரூபத்துல இருக்கான்? இவங்கெல்லாம் பாகவதத்தை கரைச்சி குடிச்சிட்டாங்களோ? ஒருவேளை பாகவத் ஷார்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெரி ஹார்ஸ், நைஸ். crocodile, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, I'll keep all of you in suspense. I will answer this question now. So I'm reading from Krishna book. In this way, Sri Krishna, along with his elder brother Balaram, கண்ணனும் அவரோட மூற்ற அண்ணன் யார்? அவரோட பாலிய லீலைகளை கழித்து விட்டுக்கிட்டாங்க. கண்ணன் கௌமாரத்திலிருந்து பவுண்டங்கான்னு ஒரு ஸ்டேஜ்க்கு போறாங்க. அன்னைக்கு நம்ம தான் படித்தோம், 4 ஸ்டேஜ் ஆஃப் கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸ் இருக்கும். ஒன்று சைல்ட்ஹுட், கிருஷ்ணா வில் பி லைக் இந்த பேபி, தென் கௌமாரா, பவுண்டங்கா, கைஷோரா, அதுக்கப்புறம் யௌவனம்னு சொன்னோம். யௌவனம் இஸ் வேர் த லார்ட் இஸ் இட்டர்னலி யூத் as 16 years old boy, and he was being as a youthful 16 years old boy till he was 125 years. He was being like that. Krishna never turned old. Usually in the God conceptionல நம்மளுக்கு என்ன, அது கிளவுட்ல ஒருத்தர் வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு வயசானவர் உட்காந்துருப்பார், அவர் தான் காட்னு நம்மளுக்கு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க நிறைய மூவிஸ்லாம். ஸோ ஐ மீன் லைக் இன் வெஸ்டர்ன் மூவிஸ் they portray God like a very old person. But when we come and indulge and learn this Vedic wisdom, which is apurashaya, it's not written by any mortals, it's given by the Lord himself. When the Lord breathed, the Vedic wisdom vibrates. It's very unique. If you know how Vedas was actually manifesting from the Lord himself, it's coming, it's apurashaya, it's not any mortals எழுதவில்லை இந்த புக்ஸ் எல்லாம். If you think, oh, it's written by human, இந்த மாதிரி இருந்தாங்க ஒன்லி அசுர குண ஆளுங்க தான் இப்படி யோசிப்பீங்க, தவிர தேவகுணமா இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். Asuras are naturally very, very envious of the Lord. So at that time, all the cowherd men comfort and agreed to give the boys who have passed their 5th year charge of cows in the pasturing ground. அப்பனா 5 வயசுக்கு மேல கிருஷ்ணருக்கு 6 வயசு ஆகும்போது கன்று குட்டிகளை பார்த்து கொண்டு இருக்கிற கண்ணனுக்கு இப்ப பசுமாடுகள் பார்த்துறதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களாம். And given the chance of cows, Krishna and Balaram traverse Vrindavan, purify the land with their footprints. ஸோ இப்போ இது ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம செய்வோம். கோபாஷ்டமின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம செய்வோம். கோபாஷ்டமி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா, கண்ணனுக்கு அன்னைக்கு தான் கண்ணன் அஃபிஷியலாக பசுமாட்டை பார்க்கறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிறார். அது யூஸ்வலி தாமோதர் மாசத்துல அஷ்டமி திதி அன்னைக்கு கோபாஷ்டமி உற்சவம்னு சொல்லுவாங்க. Accompanied by the cowherd boys and Balaram, Krishna brought forward the cows and play on his flute throughout the forest of Vrindavan. கண்ணன் புல்லாங்குழலில் விளையாண்டுகிட்டு இருக்கிறானா, and which was full of flowers. விருந்தாவனம் எப்படி இருந்துச்சுன்னு எங்க அழகாக இந்த கிருஷ்ணா புக்ல சொல்றாங்க. விருந்தாவன் முழுதும் பல்வேறு வர்ணங்கள்ல புஷ்பங்கள் இருந்துச்சா. வெஜிடபிள் அண்ட் pasturing grass. The Vrindavan forest was as sanctified as the clear mind of a devotee and was full of bees. பாருங்க, விருந்தாவனத்துல நிறைய பீஸ் இருக்குமா. இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பீக்களா இருங்கள் ஈக்களா இருக்காதீங்கள்னு. மீன்ஸ் யூ ஷுட் பி ஆஸ் குட். அப்பனா நல்ல குணங்கள் பார்க்குற பீக்களா இருங்கள், கெட்ட குணம் ஆளுங்க மேலே கண்டுபிடிக்கிற ஈக்களா இருக்காதீங்கன்னு சொன்னானே. இங்க மறுபடியும் இந்த சாப்டர்லேயே சொல்றாங்க, விருந்தாவனத்துல ஈலாம் இல்லை, வெறும் பீஸ் தான் இருக்கு. அப்பனா பி மீன்ஸ் கொலவிகள். யூனோ where's Vrindavan now? Vrindavan still exists in Uttar Pradesh. It's still there, the land Vrindavan. Later ask me question at 10:50. Let me continue reading the story. And it's full of bees, fruits and flowers, and there was chirping birds and clear water lakes with water that could relieve all kind of fatigues. And water means river Yamuna was சொல்றாங்க. Sweet favored breeze flow always, refreshing the mind and body. Krishna and his friends and Balarama entered the forest and, seeing the favorable situation, enjoyed the atmosphere to the fullest extent. Krishna saw
all the trees overloaded with fruits and fresh twigs coming down to touch the ground as if it was welcoming him. அப்போ கண்ணன் நடந்து வரும்போது அந்த மரங்கள்லாம் அப்படி கீழே இறங்கி கண்ணனை நமஸ்காரம் பண்ற மாதிரி காமிக்குதா. கிருஷ்ணா then spoke to Balaram as follows. கண்ணன் இப்போ அவர் அண்ணன் பலராமர்கிட்ட வந்து பேசுகிறாரா. My dear brother, you are superior to all of us. Your lotus feet are worshipped by the devatas. Just see how these trees full with fruits have bent down to worship your lotus feet. It appears that they are trying to get out of darkness of being obligated to accept the form of the trees. Actually, the trees born in the land of Vrindavan are not ordinary living beings. Having held in the personal point of view in their past time, having the impersonal point of view in their past life, they now have put into the stationary position of life, and they now have the opportunity of seeing you in Vrindavan, and you are praying for the further advancement, and they are praying for the further advancement in spiritual life through your personal association. Generally, trees are living entities in the mood of darkness. Inga Krishna சொல்றாரு, பலராமர் அந்த மரங்களை பலராமர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது விருந்தாவனத்தில் அந்த மரங்கள்லாம் அப்படியே கீழே குடிந்து விட்டு பலராமருக்கு நமஸ்காரம் பண்ணுங்களாம். அப்படியே கீழே அப்படியே மரத்தோடு அப்படி கீழே அப்படியே லைட்டாக அப்படி இறங்குங்களாம். ஸோ கண்ணன் வந்து அழகாக சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் பிரம்மவாதியர்களாக இருப்பாங்க. அப்பனா கடவுள் ஒரு ஜோதி, கடவுள் ஒரு ஒளியாக இருப்பார்கள். ஏன்னா விருந்தாவன் நிலத்திலே மரங்களா பிறக்கிறதே பெரும் பாக்கியம். சாதாரண ஒருவன் வந்து மரங்காலாக விருந்தாவனத்தில், அதுவும் கண்ணனும் பலராமர் அவதரிக்கிற சமயத்துல அந்த மர ரூபம் எடுத்து கண்ணனை நேரடியாக தரிசனிக்கிற பாக்கியம் கண்டிப்பா வந்து யாருக்குமே கிடைத்திருக்காரு. இவங்கெல்லாம் யான் மர ரூபங்களா இருக்கிறாங்களா, யானை இவங்கெல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்தில் பிரம்மவாதிகளா இருந்து தெய்வம்லாம் ஒளிதான், தெய்வம்க்கு ரூபம் இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவர்கள். அதனால இந்த ஜென்மத்துல அவங்க வந்து மரங்களாய் இருந்து உன்னை காட்சி கொடுக்குறாங்க. நீ கருணையாக மரங்களாய் நேரடியாக காட்சி கொடுத்து அவங்களோட அந்த கான்செப்ஷன் ஆஃப் இன்பர்சனலிஸ்ட்லேருந்து பர்சனலிஸ்ட்க்கு நீங்கள் தான் வந்து அனுகிரகம் கொடுக்குறீங்க. They cannot leave your company because no one can be better, more affectionate master than you. அப்போனா பலராமர் போல யாரையுமே அஃபெக்ஷனாக மாஸ்டராக இருக்க முடியாதா. You are the supreme and original personality of God. கண்ணனே பலராமர் சொல்கிறாரு, நீயும் பகவான் தான், நீயும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு கிட்ட. And the drones are just trying to spread your glories by chanting every moment. I think some of them must be the great sages, devotees of your lordship. அப்பனா இந்த மரங்கள்லாம் சாதாரண ஆளுகளாக இருக்காதுங்க, கண்டிப்பாக உன்னோட பக்தர்களாக இருக்குங்க. And they are distinguished themselves in the form of drones because they are unable to give up your company even for a moment. My dear brother, you are the supreme worshipable Godhead. Just see how the peacock in great ecstasy dance before you. The deer whose behavior is just like the gopis are welcoming you with the same affection, and the cocoons who are residing in the forest are receiving you with great joy because they consider that your appearance is so auspicious in home. Even though they are trees, animals, and these residents of Vrindavan are glorifying you, they are prepared to welcome you to their best of capacity. அப்பனா பலராமரை இவ்வளோ கிரேட்டாக வெல்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் குவைட் நேச்சுரல் ஃபார் தீஸ் Vrindavan inhabitants to thus receive a great personality like you. So in the மாதிரி in this way Lord Krishna and Balaram began to enjoy the residence of Vrindavan with full satisfaction. இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் இங்கே பார்த்தீங்களா, கிருஷ்ணரும் அண்ணன் பலராமரை எவ்வளோ போட்டு, என்னதான் வந்து பலராமர் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. எப்பயுமே கிருஷ்ணரும் பலராமரும் எப்பெல்லாம் அவதரிக்கிறாங்களோ அந்த சமயத்துலலாம் வந்து அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அப்போனா பகவான் ராமச்சந்திர மூர்த்தியாவாக திரேதாயுகத்தில் அவதரிக்கும் போது அயோத்தியாவில் பலராமர் லக்ஷ்மணாக தம்பியாக வந்தார். ஆனால் அவர் தம்பியாக அப்போ வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாரா. ஏன்னா கண்ணன் என்ன ராமச்சந்திரக்கு என்ன சொன்னாலும் கேட்கணும். அவர் வந்து சில விஷயங்கள் வந்து லக்ஷ்மணருக்கு செய்ய விருப்பமே இல்லையா. தாயார் சீதா பிராட்டியை போய் காட்டில் போய் விட்டுட்டு வாலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதெல்லாம் அவருக்கு மனசுல அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சா செய்யறதுக்கு. அப்பயும் அண்ணனுக்கு ஏதோ செய்யணும் சொல்லி செஞ்சாரா. அப்போதான் முடிவு பண்ணாரா, இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு அண்ணனாக தான் வருவேன் தவிர உனக்கு தம்பியாக வரமாட்டேன்னு. அப்போ லக்ஷ்மணர் முடிவு பண்ணனால
இப்ப வந்து துவாபர யுகத்தில் கண்ணன் அவதரிக்கும் போது அதே லக்ஷ்மணன் இப்ப பலராமராக அண்ணனா வந்து இங்க கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் வேறு வேறு, இரண்டும் ஒரே பரம்பொருள், இரண்டு உடல்ல இருக்கு. யோசிப்பீங்க, இதே தான் நீ ராதாரணிக்கும் சொன்னீங்களே. பலராமரும் வந்து கிருஷ்ணருக்கும் வேறு இல்லை, இரண்டு பேரும் ஒருத்தர் தான். The Lord is in two form. Krishna's original personality and Balaram is the supreme personality of servitorship. இங்கே வந்து கிருஷ்ணர் இப்போ பலராமரை அழகாக போற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்னும் பலராமர் பற்றி. அண்ட் கிருஷ்ணா இப்போ என்ன பண்ணி ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கோப்பர்கள். இப்போ வந்து கிருஷ்ணருக்கெல்லாம் எல்லாருக்கும் 6 வயது ஆகிவிட்டது, அதனால பசுமாடை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, I'll take questions at 11 பிகாஸ் நான் ஒன்று அந்த தேனுகாசுரா பாஸ் டைமுக்கு நான் ஒன்றும் பூரல. அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாஸ் டைம் இருக்குது தேனுகாசுரா. ஸோ ரோஷன் just take note, I'll take questions at 11. I need another 15 minutes at least to tell past times. Okay, so the cows are taken care of by Krishna had different name. கண்ணனன் மாடு மேய்க்கும் போதே ஒரு பசுமாட்டுக்கு ஒரு பேர்கள் இருந்துச்சா கண்ணனோட. அண்ட் கிருஷ்ணா வுட் கால் them with love. கண்ணன் வந்து இந்த பசுமாட்டுங்களாம் அன்பாக கூப்பிடுவார். ஆஃப்டர் ஹியரிங் கிருஷ்ணாஸ் காலிங், த cows would immediately respond by moving. கண்ணன் கூப்பிடவும் தெரிஞ்சவொடனே அந்த பசுங்களாம் அதுங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களாம். The boys would enjoy this exchange to their heart content. They all imitate the sound vibration made by different kinds of birds like cuckoos, like the chakoras, peacocks, cuckoos, and the Bharadwajas. Sometimes they would see the weaker animal fleeing out of fear on the sound of lion and tigers. அப்பனா விருந்தாவனத்தில் லயனும் டைகர்ஸும் இருந்திருக்குங்க. The boys along with Krishna and Balaram would imitate the animal and run away. They felt some fatigue. They would sit down and Balaram would put his head on the lap of one of his boys just to take rest. இந்த படத்தில் கூட பார்த்தீங்களா அழகாக சொல்கிறாங்க, பலராமர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பசங்களோட மடியில் வந்து தலையை வச்சு அவர் ரெஸ்ட் பண்ணுவாரா. அண்ட் கிருஷ்ணா would immediately come and begin to massage the feet of பலராம். அண்ணனோட பகவான் என்னதான் பரமபுருஷ பகவானாக இருந்தாலும் அவர் கூட அவர் அண்ணனுக்கு சேவை செஞ்சு ஆசைப்படுறாரு. பார்த்தீங்களா, கண்ணனை வந்து பலராமரோட திருப்பாதத்தை கூட அவரை வந்து மசாஜ் பண்ணியிருக்காரு. கண்ணனுக்கு அவர் பக்தர்கள் மேலே எவ்வளோ அன்பு பாருங்களேன். although is the Lord himself, he also massages his feet, Balaram's feet, and causing a pleasing breeze to relieve him from the fatigue. அப்புறம் பலராம் ரொம்ப டயர்டாக இருப்பார்ல, அவரோட அந்த டயர்ட்னஸ் போருக்காக அப்படி கூலான breeze. When the boys would thus engage, Krishna would immediately join them and catching their hand, he would enjoy their company, laugh and praise the activities. When Krishna would feel tired and fatigued, he would sometimes take shelter of the root of a big tree or nap of a cowherd boy and lie down. When he would lie down with the boy or root as his pillow, some of the boys would come and massage his feet and some would fan his body with fans made from leaves. ரொம்ப லீவ்ஸ்ல செஞ்ச ஃபேன்ல இருந்து பண்ணுவாங்களா. Thus very soon his fatigue would go away. The supreme personality of God Krishna, whose leg are tended by the goddess of fortune. அப்பனா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இவரோட திருப்பாதம் தாயார் லக்ஷ்மி தேவிகள் வந்து அந்த காலை வந்து அமுத்தி விடுவாங்களா, அந்த திருப்பாதமே வந்து கோப்பர்கள் வந்து மசாஜ் பண்ணினாங்க. என்ன பாக்கியம் செஞ்சிருந்தாங்க இந்த கோப்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. Well, Krishna was thus engaged in the exhibiting of his internal potency along with a super most fortunate friend. They occurred another chance for him to exhibit the superhuman power of Godhead. His most intimate friend, கண்ணனோட ரொம்ப அன்பான நண்பர்களோட பேரை சொல்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ காதை கேட்டுக்குங்க, கண்ணனோடைய நண்பர்களோட பேர் சொல்கிறேன். அப்புறமா நான் வந்து இது Q&A நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஸ்ரீதாமா, சுபாலா, ஸ்தோத்த கிருஷ்ணா. கண்ணனுடைய ரொம்ப அருகிய நண்பர்கள், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் பாகவத புராணத்தில் 3 நண்பர்களோட பேரை சொல்கிறாங்க. ஸ்ரீதாமா, சுபாலா, ஸ்தோத்த கிருஷ்ணா. Began to address Krishna and Balaram with great love and affection, and thus இவங்க நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்களா, Dear Balarama, you are very powerful, your arms are very strong. Dear Krishna, you are very expert in killing all kind of disturbing demons. Will you kindly note that just near this place there is a big forest by the name Thalavan. இங்க பக்கத்துல ஒரு அழகான காடு இருக்கு, அந்த காடு பேரு தலாவான். This forest is full of palm trees, பனமரங்கள், நிறையாக பனமரங்கள் இருக்குது. And full of fruits, they are falling down and some are very ripe even in the trees. It's a very nice place, but this great demon Dhenukāsura
இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். டேனுகாசுரன் ஒரு அசுரன் இந்த இடத்தை ரக்ஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நோ ஒன் கேன் ரீச் த ட்ரீஸ் டு கலெக்ட் ஃப்ரூட் பிகாஸ் அந்த அசுரன் அங்கே இருக்கிறனால. யாரு? தேனுகாசுரன். டியர் கிருஷ்ணா அண்ட் பலராம், திஸ் demon is present there in a form of a donkey. நிறையா ஹார்ஸு அது இதுன்னு சொன்னீங்க, பட் பாகவதம் என்ன சொல்லுதா? தேனுகாசுரா இஸ் a donkey ரூபத்தில் இருப்பானா. And he is surrounded by similar demon friends who assume the same shape. அப்போனா அங்கே நிறைய donkey ஷேப்பில் அங்கே demon இருக்கா. All of them are very strong and it's very difficult to approach this place. இந்த தலாவன் ஃபாரஸ்ட், இந்த பனைமரங்கள் இருக்கிற காட்டுக்கு ரொம்ப போக முடியாது. யார் சொல்கிறா? சுதாமா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கிருஷ்ணாக்கு. யார்? சுதாமா, சுபாலா அண்ட் ஸ்தோத்த கிருஷ்ணா. சுபாலா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், அவர் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். ஓகே, ஆல் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் ஓன்லி பர்சன் ஹூ கேன் கில் சச் டீமன்ஸ்க்கு அந்த பசங்க சொல்கிறாங்க கிருஷ்ணா கிட்ட. அதர் தென் தேர் இஸ் நோ பேர்ட்ஸ் ஆர் ஸ்லிப்பிங் தேர், தே ஆல் லெஃப்ட். One can only appreciate the sweet aroma that coming from that place. It appears that up to now no one have tasted the sweet fruits there, neither on the tree or on the ground. Dear Krishna, to tell you frankly, we are very attached by the very sweet aroma. Dear Balaram, let's go there, enjoy these fruits, the aroma of the fruits, and spread everywhere. Don't you smell it from here? அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற பழங்களோட வாசம் உங்களுக்கு உங்கள் மூக்கை கவர்ச்சி பண்ணவில்லையா? doesn't it attract your nose? And when Krishna and Balaram was that petitioned by their smiling intimate friends, they inclined to please them and they began to proceed towards the forest Talavan. So அங்கே போக ஆரம்பிச்சது. Balaram began to yank the trees with his arm, exhibiting the strength of an elephant. Because of this jerking, all the ripened fruit fall down. அப்போனா பலராமர் அந்த தலவான் ஃபாரஸ்ட்க்கு போன பிறகு அந்த மரத்தை அப்படி ஷேக் பண்ணி அந்த பனை மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள்லாம் அப்படி கீழே உழுதுற சமயத்தில் அங்கே இருக்கும் அசுரன் தேனுகாசுரன், டாங்கி என்ன கழுத ரூபத்தில் இருக்கும் தேனுகாசுரனுக்கு அந்த அந்த சப்தம், அந்த சவுண்டை கேட்குதா, பழங்கள்லாம் அப்படி படக்கு கீழே உழுவுதா. அந்த சமயத்தில் the demon appeared first before Balaram. பலராமர் முன்னுக்கு வந்து and began to kick his chest with his hind legs. அப்பனா பலராமரோட மார்பை வந்து எத்துனானா தேனுகாசுரன். at first Balaram didn't say anything. பலராம் ஒன்றும் செய்யல. ஏதோ ஒரு குழந்தை இப்படி குழந்தை தூக்கும் போது சில நேரத்தில் குழந்தை இப்படி எத்தும், அதுக்கு நம்ம என்ன அஃபெண்டட் ஆகிக்க முடியுமா? பலராமருக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாரா? but the demon with great anger began to kick him again. more vigorously, ஒன்னும் வேகமாக பலராமரை மார்பை எத்தனானா. this time Balaramar immediately caught hold the leg of this donkey with one hand and wheeling around and threw him to the tree top. அப்புறம் பலராமர் இந்த வாட்டி பார்த்தாரு, காலை பிடித்து விட்டு தூக்கி மரத்துக்கு மேலே பலராமர் போட்டு விட்டாரா. while he was being wheeled around by பலராமர், இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் பிராணம் அப்படியே உயிர் போற மாதிரி இருந்துச்சா. பலராம் threw the demon to the highest palm tree about. அங்க இருக்கிற பெரிய பனமரத்துக்கு மேலே வந்து தேனுகாசுரன் இந்த கழுதை ரூபத்தில் டாங்கி ரூபத்தில் இருக்க அசுரனை தூக்கி வீசினாரா. the demon's body was so heavy that the palm tree fall upon other tree and several fell down. அவன் கீழே அவன் அந்த மரத்துல போகும்போது அவன் தேனுகாசுரன் ரொம்ப கனமா இருக்கிறனால அந்த மரத்தோடு சேர்த்து வேற பனமரங்களை விழுந்து அப்படி கீழே விழுந்தானாம். and the exhibition of the extraordinary strength is not அப்புறம் பலராமரோட இந்த ஸ்ட்ரெங்க் நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா பலராமர் தான் அனந்த சேஷனாக இருக்கிறார். அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அனந்த சேஷனாக இருந்து இந்த என்டையர் யூனிவர்ஸே அவர் தலையில வச்சிருக்காரு. ஆஃப்டர் த டீமன் வாஸ் thrown into the trees, all the friends and associates of Dhenukāsura immediately assembled and attacked Balaram. அப்புறம் தேனுகாசுரனுக்கு வேற அசுர நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் வந்து பெரிய ஃபாஸ்ட்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. they were determined in the average death of their friend. ஏன்னா தேனுகாசுரன் கொன்னு விட்டாங்கன்னு நினைச்சிட்டு கண்டிப்பா தேனுகாசுரன் இன்னாச்சோ பண்ணணும்னு வந்து பண்றாங்களா. then Krishna and Balaram begin to catch each of the donkey by the hind legs. அப்பனா இந்த ஒரு டாங்கியோட காலை பிடிச்சி சுத்தி விட்டு வீசினாங்களா. நம்மளாம் சொன்னோம், ஏய் உன்னை என்ன சுத்தி விட்டு வீசிடுவேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் வந்து கிருஷ்ணரும் பலராமர் கிட்ட தான் வந்துச்சு. thus killed all of them by throwing into the palm trees. எல்லாத்தையும் பனமரங்கள் மேலே விட்டு வீசிக்கொள்ளணும். because of the dead bodies of the donkeys was a panoramic scene. It appears if cloud of various color was assembled in the trees. அதுங்கெல்லாம் அந்த மரத்தில் அப்படியே வந்து செத்து மேலே கடந்துச்சுங்களா. அதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சா,
பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சா, ஏதோ வந்து மேலே கிளவுட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சா. கொஞ்சம் இருங்க, லைட்டாக தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பிக்சர் பார்த்தீங்களா. பலராமர் எப்படி வந்து அசுரர்களை அப்படியே சுத்தி விட்டு தூக்கி வீசுறாங்க. இங்க கூட கண்ணன் கூட அந்த அசுரனை தூக்கி சுத்தி பின்னாடி பாத்தீங்களா தேனுகாசுரன் இந்த டொங்கி ரூபத்துல வந்து எல்லாம் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த பசங்களாம் இங்க பாத்தீங்களா, ஒரு மரத்துல ஒரு பையன் பயத்துல மேல மரம் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். இந்த மரத்து மேல பாத்தீங்களா ஒரு தேனுகாசுரனோட அசோசியேட்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மேல செத்து கிடக்குதுங்க. பலராமரும் கிருஷ்ணரும் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு இப்படி தூக்கி வீசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு ஸ்பாட்ஸ் பாருங்க இந்த ரெண்டு பேருக்கும். When Krishna and Balaram and their friends enter the village of Vrindavana, they played their flute. கண்ணனும் பலராமரும் இப்பயுமே விருந்தாவனத்துக்கு உள்ள போகும்போது அவங்களோட புல்லாங்குழலில் வாசிப்பாங்க. And their face was decorated with tilak and smeared with the dust raised by the cows. Krishna's head was decorated with peacock feather. பகவானோட ஒரு டர்பன், அவர் தலையில வந்து டர்பன் கட்டியிருப்பார். அது எப்பயுமே அழகான பீகாக் ஃபெதர் இருக்கு. பர்ஹா பீட்டம் நட்டபரவப்பு கருணியோ கருணிகாரம்னு நம்ம வந்து அழகாக பீனுகீதில் பாகவதம்ல சொல்லுவோம். கண்ணை வந்து அப்படியே அழகாக போட்டிருப்பார் தலையில். போத் கிருஷ்ணா அண்ட் பலராம் played a flute and the young gopis were joyously to see Krishna returning home. All gopis in Vrindavan thinking Krishna in the forest or him tendering the cows in the pasture. While they saw Krishna returning, all the anxieties was immediately relieved. They began to look at his face the way drones over the honey of the lotus flower. When Krishna entered the village, the young gopis smiled and laughed. Krishna, while playing the flute, enjoyed the beautiful smiling face of the gopis. Then Krishna and Balaram were immediately received by the affectionate mother Yashoda and Rohini, and according to the time's demand, they began to fulfill the desire of their passionate son. Simultaneously, the mother rendered service and bestowed benediction upon their transcendental sons. They nicely took care of their children by bathing and dressing them. Krishna was dressed in bluish garment and Balaram was dressed in yellowish garment, and they all sorts of ornament and flower garlands. They relieved the fatigue of their day's work in pasturing ground and they look refreshed. அப்புறம் கண்ணன் திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு ஈவினிங்கில் அவங்க இரண்டு தாயார்களும் யசோதா தாயாரும் சரி ரோஹிணி தாயாரும் சரி அவங்க இரண்டு மகன்களை அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு, கண்ணன் குளிக்கிறது அபிஷேகம் தானே, ரெண்டு மகன்கள் பரம்பொருளை அபிஷேகம் பண்ணி விட்டு இரண்டு பேரும் அலங்காரம் பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் போயிட்டு பாடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு திரும்புவாங்களாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க சொல்லு, பகவானை அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்கரிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இரண்டு தாயார்களும் கண்ணனுக்கும் பலராமருக்கும் நல்ல அழகான உணவகத்தை வளர்ந்து இரண்டு பேரும் பர்சனலாகவே ஊட்டி கொடுப்பாங்களாம். இது போல கண்ணனும் பலராமர்கள் சீக்கிரம் தூங்கி விடுவார்களா, ஏன்னா அவங்க ரொம்ப களைப்பாக இருப்பாங்களா பசுமாட்டு மேய்ச்சி. In this way, Krishna and Balaram, used to enjoy Vrindavan life as cowherd boys. மாடு மேய்க்கும் பசங்களாக பரம்பொருள் பரமபுருஷர் கண்ணனும் அவரோட அண்ணன் அனந்த சேஷனாக இருக்கும் பலராமர் என்று. Sometimes Krishna would like to go with his boyfriends and with Balaram, and sometimes he would go alone with his friends to the bank of Yamuna and tend the cows. சில நேரத்தில் பலராமோடு சேர்ந்து யமுனை கரைக்கு போவாரா, சில நேரத்தில் அவரோட ஜஸ்ட் ஒண்டியாக போயிட்டு இந்த மீ டைம்னு சொல்லுவோமே, நம்ம மட்டும் ஒண்டியா அந்த மாதிரி அவனுக்கு கூட சில நேரத்தில் ஒண்டியா யமுனை கரையில் போய் உட்காந்துக்குவாரா. And the tender cows. Generally the summer season have arrived. அப்பனா இப்போ சூடு காலம் arrive பண்ணிருச்சா. And one day while in the field, boys and the cows become very thirsty and begin to drink the water of யமுனாயில் இருக்கிற தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. However, அந்த யமுனை கரையில் இருக்கிற தண்ணி விஷமாக மாறிவிட்டதா. ஏன் விஷமாக மாறிவிட்டது, அது நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் த வாட்டர் வாஸ் ஸோ பாய்சனஸ். ஏன் திடீர்னு யமுனக்கரையோட தண்ணி விஷமாயிருச்சு எல்லாம் யோசிப்பீங்க. ஆமாம், யமுனக்கரையோட தண்ணி விஷமாயிருச்சு. அண்ட் ஆஃப்டர் இமீடியட்லி அதுங்க குடித்த பிறகு எல்லாரும் அப்படி மயங்கி விழுந்தாங்களாம், ஏதோ மரணம் அடைந்து விட்ட போல. ஆனால் யாரும் சாவவில்லை. எனக்கு அண்ணனோட நண்பர்களாம் நித்திய வாழ்க்கையை அடைந்தவர்கள், அவருக்கு மரணம் ஒன்று வராது, மரணமே அவங்கள பார்த்து பயப்படும். அண்ட் சிம்பிளி காஸ்ட் இஸ் மர்சிஃபுல் கிரான்ஸ் ஓவர் them.
இந்த கண்ணன் பார்த்தானே எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி இருந்தாங்களா, கண்ணன் வந்து பார்த்து ஒரு பார்வை தான், ஒரு கிளான்ஸ், அவரோட திருப்பார்வை அப்படியே அவரோட பசுமாட்டுக்கும் நண்பர்கள் பார்த்து மறுபடியும் உயிர் பெற்று வந்து விட்டார்களா. They could understand by drinking of the water of Yamuna they have died, and by the merciful glance of Krishna have restored his life. Thus they appreciate the mystic power of Krishna, who is known as Yogeshwar, the master of all mystery. Thus end the Bhaktivedanta purport of the 15th chapter of the killing of Dhenukāsura. அப்போனா இன்னைக்கு தேனுகாசுரனை எப்படி வதம் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஷார்ட் சினாப்சிஸ் 1 minute சொல்லி முடிச்சுறேன். கண்ணன் எப்படி வந்து அழகாக விருந்தாவனத்தில், கண்ணனுக்கு இப்போ 5 வயது முடிஞ்சு, ஏன்னா 5 வயதுல தான் வந்து கண்ணன் ஆகாசுரனை வதம் பண்ணி பிரம்ம விமோகன லீலா நடந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணனுக்கு 6 வயதாக ஆன பிறகு கோப்பர்கள்லாம் வந்து முடிவு பண்ணி கண்ணனுக்கு அந்த எல்டர்லி கோப்பர்கள்லாம் முடிவு பண்ணி கண்ணனுக்கு இதுக்கப்புறம் கன்றுக்குட்டிகள் கொடுக்க வேணாம், பசுமாட்டை மேயறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் சொல்லி இப்போ கண்ணன் பசுமாடை மேய்க்க ஆரம்பித்தார். அப்படியே கண்ணன் விருந்தாவனத்தில் இப்படி என்ஜாய் பண்ணார், பலராமர் கூட இப்படி பாஸ் டைம் பண்ணார். கடைசியில் வந்து தலாபான்னு ஒரு ஃபாரஸ்ட்க்கு போக ஆசைப்பட்டார். ஆனால் அங்கே எல்லாரும் பயப்படுவாங்க, ஏன்னா அங்கே தேனுகாசுரன்னு கழுதை ரூபத்தில் ஒரு அசுரன் இருந்தானா. அங்க கண்ணனும் பலராமரும் அந்த அசுரனை இப்படியே அப்படி எடுத்து இப்படி ஒரு சுத்தி ஊட்டு வீசி விட்டார்களா. அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க 2 பேரும் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து எப்படி இளம் கோபியர்களாம் கண்ணனை பார்த்து அழகாக சிரிச்சு கண்ணனை லைட்டா சைட் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா பார்த்தோம் கண்ணனோட பக்தர்களாம். அப்புறம் ஒரு நாள் யமுனை கரைக்கு போயிட்டு அங்கே தண்ணியை குடித்து விட்டு எல்லாம் மரணம் அடைந்து விட்டு போல ஆவன பிறகு கண்ணனோட திருப்பார்வைப்பட்டோன்னு எல்லாம் உயிர் பெற்று வந்தாங்களாம். ஆனால் யான் யமுனை கரையில விஷம் வந்துச்சு. இதுதான் கோபியர்கள் சொல்லுங்க. விஷஜலாபியாட் வியால ராட்சசாட் வருஷமாருதாட் வைதுதானலாட் விஷமயாத்மஜாட் விஸ்வதோ பயாட் ரிஷபதே வயம் ரக்ஷிதாமுஹு. நாளைக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ